வணக்கம். இது கலைக்கதைக்களம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வாழ்க்கையில் நம்மில் பலர் அறிவாளிகள். நல்ல வேலை, நல்ல வருமானம், சமூகத்தில் ஒரு மரியாதை. ஆனால் ஒரு சிறிய விஷயம் மட்டும் நம்ம வாழ்க்கையை முழுக்க குலைக்கிறது. அது என்ன தெரியுமா? கோபம். அறிவு இருந்தாலும் பயனில்லை, கோபம் இருந்தால். இதுதான் சாணக்கியர் சொல்லும் கடுமையான உண்மை. நாம் எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு அனுபவம் இருந்தாலும், ஒரு நொடியில் வரும் கோபம் அனைத்தையும் அழித்துவிடும். கோபம் என்பது ஒரு உணர்ச்சிதான். ஆனால் அது கட்டுப்பாட்டில் இல்லாதபோது அது ஒரு ஆயுதமாக மாறி நம்மையே காயப்படுத்தும். சாணக்கியர் சொல்லுவது என்னவென்றால், கோபத்தை அடக்க முடியாதவன் அவன் உண்மையான அறிவாளி அல்ல. ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஒரு நல்ல வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் ஒருவரை நினைத்துப் பாருங்கள். அவருக்கு திறமை இருக்கிறது, அவரை எல்லோரும் மதிக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் கோபத்தில் மேலாளரிடம் தவறாக பேசுகிறார். அந்த ஒரு நொடி அவருடைய பல வருட உழைப்பையும் மதிப்பையும் குலைத்து விடுகிறது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு கோபமான வார்த்தை பல வருட உறவுகளை உடைத்துவிடும். கோபத்தில் பேசும் வார்த்தைகள் கத்தியை விட கூர்மையானவை. அது காயப்படுத்தும், மறக்க முடியாத காயம் தரும். பிறகு நாம் மன்னிப்பு கேட்டாலும் அந்த வார்த்தையின் தாக்கம் மனதிலிருந்து போகாது. நாம் சொல்லும் ஒரு வார்த்தை ஒரு மனிதனின் மனதையும் அவருடைய வாழ்க்கையையும் மாற்றிவிடும் சக்தி உடையது. அப்படின்னா கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது? முதலில், கோபம் வரும் நேரத்தில் உடனே பதில் சொல்லாதீர்கள். இரண்டாவது, சில வினாடிகள் அமைதியாக இருங்கள். ஆழமாக சுவாசியுங்கள். மூன்றாவது, இந்த வார்த்தையை நான் சொல்லப் போகிறேன், அது என்ன விளைவுகளைத் தரும் என்று சிந்தியுங்கள். நான்காவது, சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய வெற்றி. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கோபத்தை வெல்லும் மனிதன்தான் உண்மையான வலிமையுடையவன். நண்பர்களே, அறிவு இருக்கிறது என்பது பெரிய விஷயமல்ல. அதை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதுதான் முக்கியம். கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்துங்கள். ஏனெனில் ஒரு நொடி கோபம் ஒரு வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரு நொடி அமைதி ஒரு வாழ்க்கையை காப்பாற்றும். அதனால் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதைவிட முக்கியமாக உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இதேதான் சாணக்கியர் சொல்லும் வாழ்க்கை ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவியுங்கள், பகிருங்கள். மேலும் இப்படிப்பட்ட தத்துவங்களை கேட்க எங்கள் சேனலை தொடருங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.